நாம சைக்கோ சிம்பாலஜி பார்த்துட்டே வரோம். அதுல இன்னைக்கு நாம பார்க்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிராகன் ஃப்ளைன்னு சொல்லக்கூடிய தும்பி இல்ல தட்டான். இந்த சைக்கோ சிம்பாலஜி நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி புதுசா பார்க்குறவங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஒரு சின்னமோ, இல்ல உருவப்படமோ நம்ம ஆழ் மனதுல பதிஞ்சு, அதனால நம்மளுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் திங்ஸ் நடக்க வைக்கிறது தான் சைக்கோ சிம்பாலஜி. இந்த சைக்கோ சிம்பாலஜிங்கிறது வந்து பழங்காலத்துல இருந்து ஃபாலோ பண்ணிட்டே வரோம். இத நம்ம ஆ த்ராடக்குன்னு சொல்லிட்டு நெறைய இடத்துல நம்ம ஜோதி தீபத்த பார்ப்போம். இல்ல ஒரு பிக்சர பார்ப்போம். அந்த காலத்துலலாம் பிரெக்னன்ட் ஆன உடனே என்ன பண்ணுவாங்க, ஒரு குழந்தை படத்த கொண்டு வந்து மாட்டுவாங்க. அதே மாரி குழந்தை பொறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் தான் நம்ம சைக்கோ சிம்பாலஜி பேஸ்டா இருக்கும். சைக்கோ சிம்பாலஜி நம்ம ஆழ்மனதில போயி நம்மளுக்கு அதற்கான வேலைகளை செய்ய சொல்லி நம்மள தூண்டும். அதனாலேயே இது வந்து இரவு படுக்கறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம், 15 நிமிஷம் ஒண்ணும் வேண்டாங்க. கேசிங் த பிக்சர்ன்னு சொல்ற மாரி ஜஸ்ட் பார்த்துட்டே இருக்கணும் அந்த பிக்சர. அதுவே வந்து நல்ல வேலை செய்யும். பகல்ல நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு 10 அந்த படத்தை ஒரு 10 நிமிஷம் பார்த்த பிறகு, நீங்க ஒரு 15 டூ 20 நிமிஷம் ஒரு உறக்கமோ, இல்ல எதுவுமே நினைக்காம கண்ண மூடி ஒரு தியானத்திலயோ அமர்ந்து இருக்கணும். அப்பதான் அது போய் அந்த ஆழ் மனதில பதியும்.